நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்தியாக தினத்தந்தி நாடுகளிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய 50% வரி விதிப்பால் தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய இறால் ஏற்றுமதியாளர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி பகுதியை சார்ந்த மீனவர்கள் அனுப்பிய 500 டன் இறால்கள் நடுக்கடலில் கப்பலிலே திரும்பி வருவதாகவும் செய்திகளை செய்திருக்கிறது. இதில் பெருமளவில் மீனவர்கள் பாதிக்கப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பிட்டுள்ளது. உண்மை நிலவரம் என்ன? இந்த வரி விதிப்பு எதனால், யாருக்காக, எந்த சூழலிலே, இதனால் பலனடைந்தவர்கள் யார், இதனால் வீழ்ந்து போனவர்கள் யார் என்பது குறித்தும் இன்றைய செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய இந்த இறால் ஏற்றுமதி அல்லது அமெரிக்காவில் அதனுடைய இறக்குமதி என்பது தடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி உண்மையா பொய்யா என்பது குறித்து நம்முடைய தேர்தல் மக்கள் கட்சியுடைய தலைவர் பாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வெறும் கடல் உணவுகள் மட்டுமில்ல, பல்வேறு பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஏற்றுமதியை செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு அமெரிக்கா ஒரு 50% தடையை கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம், அமெரிக்கா இந்திய ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி அப்படின்ற விஷயம் எதனால வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் முன்னால பார்த்தோம்னா, ரஷ்யாவில இருந்து நம்ம கச்சா எண்ணெயை இறக்குறோம், அதை உடனடியாக நிறுத்தணும், இல்லைனாக்கா உங்களோட பொருள்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதை இப்ப நடைமுறைப்படுத்தி இருக்காரு. ஏற்கனவே ரஷ்யாவோட இந்தியா ஒரு நல்ல உறவுல இருக்குது. பல்வேறு விஷயங்கள், அதாவது சோவியத் நாடாக இருக்கும் போது பனிப்போர் காலகட்டத்திலிருந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு எப்பவுமே இருந்திருக்கு. சோவியத் ரஷ்யாவை அமெரிக்கா உடைச்ச பிறகு, ரஷ்யாவாக மாறின பிறகும் கூட இந்தியாவோட உறவு எந்த பிணக்கும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு இருக்கின்றதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி குறிப்பா அந்த உக்ரைன் போர் காலகட்டம் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவு நின்னாங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. இந்த கச்சா எண்ணெய நீங்க உலக சந்தையில ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான பொருள் இந்த கச்சா எண்ணெய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க குறைவான விலையில கிடைச்சாலும் அதை வாங்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் இந்தியா போன்ற ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு கண்டிப்பா அவசியம். அதுலயும் மாற்று கருத்து இல்லை. இப்ப ரஷ்யாவில மற்ற உலக சந்தையில கிடைக்கிறத விட நமக்கு சலுகை விலையில கச்சா எண்ணெய் கிடைக்குது. அதை மோடி பேசி வாங்கி கொடுத்திருக்காருன்றது ஒரு உண்மையில நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சா, யாருக்காக வாங்கி கொடுத்தார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இந்த கச்சா எண்ணெய குறைஞ்ச காசுக்கு வாங்கினது மூலம் இந்தியாவில் இருக்கிற மக்களும் என்ன பயன் அடைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா, இது ஒரு முதலாளி நிறுவனத்துக்கு அதை வாங்கி தராரு. அதோட லாபம் அனைத்தும் அந்த முதலாளிக்கு தான் போக போகுது தவிர இல்ல அது மூலமா இவங்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா என்றது நமக்கு தெரியாது. ஆனா இதனால இந்தியாவில டீசலோ பெட்ரோலோ இது போன்ற எந்த பொருளாவது ஒரு பைசாவாவது இங்க விலை குறைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் பைசா கூட குறையிலன்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு உலக சந்தையில விற்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கும் அதை வாங்கி நீங்க மக்கள் பயன்படுத்தினா என்ன காசோ அதை தான் இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரஷ்யாவில் இருக்க அந்த கச்சா எண்ணெயை நீங்க நிறுத்தலைன்னா உங்க நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய அனைத்து பொருட்களும் 50% வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழுத்தமும் அதோட பாதிப்பு மட்டும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு, இந்த ஏற்றுமதி ஆவறதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு கொடுக்கக்கூடிய அனைத்து மக்கள் தலைமையிலையும் விழுவுது. அமெரிக்கா சிஐஏ போன்ற பெரிய உளவுத்துறை நிறுவனத்தை வச்சிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு எல்லாரும் கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இந்திய அரசியல்ல என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியும். ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய ஒட்டுமொத்த சுத்திகரிப்பு முதல் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் உலக சந்தையில விலையில தான் இந்திய மக்களுக்கே வித்துட்டு இருக்காங்க. இந்திய நாட்டுக்காக கொடுத்ததை மோடி நேரா ரிலையன்ஸ் கம்பெனி கொடுத்து, ரிலையன்ஸ் கம்பெனி அதை சுத்திகரிச்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட நம்ம உலக சந்தையில வாங்கக்கூடிய அதே விலைக்கு தான் வித்துட்டு இருக்கிறாங்க தவிர இதுல பலன் இந்திய மக்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தடை விதிக்கிறதா இருந்தா அமெரிக்காவும் நேரடியாக ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு தடை, அல்லது மோடி செய்யக்கூடிய செயல்பாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா மோடி எந்தெந்த நிறுவனங்களோட தொடர்ந்து இருக்கிறாரோ அந்த நிறுவனங்களுக்கு நீங்க தடை வச்சிருக்கணும். அதை விட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிராக தடையை கொண்டு வந்ததும் அமெரிக்காவுடைய தப்பு. ட்ரம்பனுடைய இந்த முட்டாள்தனம் பாதிக்கிறது நாம. மோடி மாதிரியான ஆட்கள் அந்த பலன்களை மக்களுக்கு கொடுத்திருந்தா மோடியோடைய எந்த செயல்பாட்டும் கூட மக்கள் நின்றுப்போம். இது போல ஒரு சாமானிய மக்களுக்கு கூட தெரியக்கூடிய வகையில இந்தியாவிலேயே கச்சா எண்ணெய்களை சுத்திகரிக்கிறது அரசு சார்ந்த நிறுவனங்களும் துறைகளும் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா
தப்பி தவறி கூட ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய இந்த கச்சா எண்ணெயை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு துறை நிறுவனங்கள் கையில கொடுத்துட்டு அதோட 100% பயணம் இந்திய நாட்டுக்கு கிடைக்காம கிடைக்கக்கூடிய விலைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கச்சா எண்ணெயோட பொருட்களை உற்பத்தி விலைக்கே நம்மளால கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த மக்களும் குறைச்சிருக்கலாம். இன்னைக்கு ட்ரம்ப் வந்து 50% வரை இல்ல 100% வரி விதிச்சாலும் இங்க நம்ம இந்த கச்சா எண்ணெயில கிடைக்கக்கூடிய அந்த லாபத்து மூலமா எல்லா பொருளுமே விலை குறைஞ்சிருக்கும். உள்நாட்டுல நம்ம தேவைக்கு ஒரு அனாவசியமான விலை உயர்வு எல்லாம் இல்லாம ஒரு சாமானிய விலைக்கு எல்லாமே கிடைச்சிருக்கோம். இந்த 50% வரி விதிப்பை ரொம்ப லேசா நம்ம எதிர்கொண்டிருக்கோம். அதுதான் நம்முடைய பொருட்களுடைய விலைகள் எல்லாமே பெட்ரோல் விலை வந்து 50 ரூபாய் அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஏற்றுமதி உள்ளூர்ல நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் இது எல்லாமே விலைவாசியை வந்து நிர்ணயிக்கக்கூடியதே வந்து டீசல் விலை தான். அன்னைக்கெல்லாம் வந்து 10 பைசா 5 பைசா 1 பைசா 2 பைசா கூடனாலே வந்து இந்தியாவோட விலைவாசியில வந்து மாற்றங்கள் ஏற்பட்ட இந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இது பாதியாக குறைஞ்சிருக்கிற பட்சத்துல இந்தியாவுடைய விலைவாசின்றது வந்து மிக குறைவா இருந்திருக்கும். 88 ரூபாய் ஒரு டாலருடைய மதிப்பு. இந்த கச்சா எண்ணெயினுடைய பலன்களை வந்து இந்திய நாட்டு மக்களுக்காக மோடி அர்ப்பணிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து டாலருடைய ரேட் வந்து 25 ரூபா 30 ரூபா இருந்திருக்கும். அப்ப நாம வந்து உண்மையாக வல்லரசா இருந்திருப்போம். ஆனா பலன்களை வந்து தனி நபர்களுக்கும் தனி முதலாளிகளுக்கும் கொடுத்து அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில என்ன டீலிங்ன்றது நமக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து பலன்களை வந்து முதலாளிகளுக்கு கொடுத்து விட்டு கஷ்டங்களை மட்டும் நீங்க செய்யக்கூடிய அரசியல் தவறுகளால் வரக்கூடிய கஷ்டங்களை மட்டும் மக்களுக்கு கொடுக்கறது எந்த வகையிலும் நியாயமும் தெரியல. இந்த விஷயத்துல பிரதமர் மோடி வந்து உடனடியா ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலைன்னா அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை வந்து தரும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவில இருந்து குறைஞ்ச விலையில வாங்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளி கையில போயிட்டு அந்த நிறுவனம் கிட்ட இருந்து மறுபடியும் இந்தியா வாங்குது என்ற செய்தி எல்லாம் சாமானிய மக்கள் கிட்ட எல்லாருமே ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயமா இது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து பாஜக மேல ஏற்படுத்தும்ன்றதை நம்ம இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை ஏற்றுமதி செஞ்சாலும் இப்ப அதிகமா நம்ம பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா கடல் உணவுப் பொருள் ஏற்றுமதியில மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்படுறாங்க. உண்மையிலே இந்த என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அதாவது குறிப்பா அமெரிக்கா, ஜப்பான், சீனா, அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இது போன்ற நாடுகளுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் உணவுப் பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். கடல் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யறது மூலம் குறைஞ்சபட்சம் 75,000 கோடி அந்நிய செலாவணியும் 77,000 கோடி அந்நிய செலாவணி ஈட்டின்னு இருக்கும். இது ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள 1 லட்சம் கோடியா உயர்த்தணும் அப்படின்ற இலக்கை வச்சு ஒரு பக்கம் அரசு பயணிக்குது. ஆனா இன்னைக்கு இந்த அமெரிக்கா இந்த 50% வரி விதிச்சதுனால மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மட்டுமே நம்ம இந்தியாவில இருந்து போகக்கூடிய கடல் உணவுப் பொருள் ஏற்றுமதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 2023-2024 17,81,602 டன் கடல் உணவுப் பொருள் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். இதோட ரூபாய் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 60,000 கோடியே 523 கோடி ரூபாய் இதுக்கான மதிப்பு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி துறைமுகம் மூலமா நம்ம போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 73,822 டன் கடல் உணவுப் பொருட்கள் போயிருக்கு. இதோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 3,214 கோடி அளவு மதிப்புள்ள கடல் உணவுப் பொருட்கள் வந்து நம்ம ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அந்த வகையில இப்ப போன அந்த கடல் உணவுப் பொருட்கள் பாதி கடல்லயே நிக்குது. அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உணவுப் பொருட்களை நாங்க வந்து இறக்க மாட்டோம், தயவு செய்து இந்த 50% நீங்களே ஏத்துக்கினீங்கன்னா நாங்க இறக்க தயாரா இருக்கோம், இல்லைன்னா இந்த பொருட்களை வந்து நாங்க எடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகி போயிருக்கு. தமிழக முதல்வர் ஒரு பக்கம் இந்த ஏற்றுமதியாளர்களோட நிலை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பத்தி ஏற்கனவே பேசியிருக்காரு. இப்போ ஏற்றுமதி நிறுவனம் சார்பில் அவங்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க.